சார் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் வந்து ஷார்ஜா ஏர்போர்ட்டில் இருக்கேன். அங்கே வந்து ஃப்ளைட்டுக்கு எப்படி ஃபியூல் ஃபில் பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள். அங்கே இன்ஜின் மூலிமா ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஓஸ் ஒன்று மேலே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படி எவ்வளோ நேரத்தில் அது இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அது ஃபில் பண்ணாங்க தெரில. ஆனால் நான் வந்து உட்காந்துருந்து தான் அதை அப்படியே எடுத்து சரி உங்களுக்கு காமிக்கலாம் அது எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு தான் எடுத்தேன். பாருங்கள், அது அண்டர் கிரவுண்ட்லேருந்து வருது, பஸ் கனெக்ட் ஆகுது. அதில் ஒரு ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க. உங்களை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. இது ஒன்று போகுது பார்த்தீங்களா, ஒரு வண்டி மாரி. அந்த வண்டியில் தான் ஃப்ளைட்டை வந்து பெரிய பேக்கில் தள்ளி விடுவாங்க. அதை இழுத்துன்னு போது பாருங்க, இழுத்துட்டு போய் அந்த ரன்வேல எடுத்து விடுவாங்க. ஃப்ளைட்டு வந்து ரிவர்ஸ் எல்லாம் போகாது. இதுமாரி தான் எடுத்து போய் ரன்வேல எடுத்து போய் ரன் பண்ணி எதுமாரி விடுவாங்க. அதில் இப்போ இப்படி இருக்குதுன்னா ஃப்ரண்ட்டு மூலிமா கொக்கி மாதிரி ஒன்று மாட்டுவாங்க. மாட்டி அதை அப்படியே பின்னாடியே தள்ளி எடுத்து போய் ரன்வேல விடுவாங்க. ஃபில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விங்ஸும் தனித்தனியாக பண்ணுவாங்க. இதுமாரி அந்த ஜெட்டு அந்த இன்ஜின் மூலிமா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த பாருங்கள், அந்த ஃபியூல் பைப் பண்ணுறது வந்து கேட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் எடிட்லாம் நான் பண்ணக்கூடாது. எல்லோரும் ஒரு மாதிரி எடிட் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்து அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணல, யதார்த்தமாக இருக்கணுன்ட்டு தான் நான் பண்ணேன். அப்படியே எடுத்து அப்படியே உங்கள்கிட்ட நேச்சுரலாக காமிக்கணுன்ட்டு தான். அது ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்து விட்டு நோண்டிங்க இது பண்ணி இருக்கணும். நேச்சுரலாக எடுத்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு. அவர் வந்து இப்போ சுருட்டி எடுத்து வச்சுருவார். அதில் அந்த வண்டியே சுருட்டி எடுக்கிறார். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளைட்டு இன்சைடு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஷார்ஜாலேருந்து இப்போ ஃப்ளைட்டு மூவ் ஆக போகுது. ஷார்ஜாலேருந்து இப்போ ஏர்பல் கிளம்புது. கிளம்ப போகுது. Inflate the life jacket by pulling both red tabs firmly downwards. The life jacket can also be inflated by blowing into the red tubes. Do not inflate your life jacket until instructed by the crew or on leaving the aircraft. خارج على رحم الطائرة. كل المخارج مزودة بزناقة نجاة. سوف يشير أفراد الطاقم إلى أقرب مخرج إليكم. This aircraft is fitted with 8 emergency exits which are equipped with an automatic evacuation.
point out the nearest emergency exits to you. سوف تشير الطرق الموجودة في الممرات الأرضية للعثور அவங்ககிட்ட சொன்னாங்க லேட்டாக يوجد قراءة بطاقة تعليمات السلامة الموجودة ஃப்ளைட் في المقعد الذي வருதா லேண்டிங் ஆகுதா டேக்கப் ஆகுதான்ட்டு கிளியரன்ஸ் வாங்குவாங்க அந்த பிளேன் அப்புறம் தான் மூவ் பண்ணுவாங்க அந்த லேட் ஆகுது. You are kindly requested to read the safety instructions card. This can be found in the seat pocket in front of you. கிளம்பிட்டோம். يجب إطفاء جميع الهواتف الإلكترونية ويجب عدم تشغيل இப்போ அவங்க நின்றுதுல அங்கேருந்து இப்போ ரன்வேக்கு பொறுமையாக மூவ் பண்ணிட்டு போவாங்க. All mobile phones and electronic devices must be switched off until the aircraft is சார்ஜா stopped ஏர்போர்ட். operating. التدخين والمشروبات الكحولية ممنوعة في كافة أرجاء القاهرة كما أن جميع دورات المياه مزودة இது அரேபியாவோட கோட்டை. அப்புறம் கத்தார் போனால் கத்தார்லேருந்து கத்தார் ஃப்ளைட்டு நிறைய இருக்கும், அது அதோட கோட்டை. Smoking and drinking alcohol is ரன்வேட போகுது, ரன்வே நோக்கி போயிட்டு இருக்கு. and smoke detectors. Thank you for your attention and we wish you a pleasant flight. लॉक डाल लॉक क्यों बाहर से लॉक करके जाने का செம வெயில். கேமரா வச்சு எடுக்கிறப்ப நல்ல வெயில் செய்யுது. ஸ்ட்ரெயிட்டான சன்னு அங்கே. هي للطيران وخير من التأكيد بالرحلة الهادئ عن السفر. Ladies and gentlemen, before we commence with our flight, we will start our journey with a travel fair. இன்னும் இடத்துலேருந்து ரன்வேக்கிட்ட போக ஒரு 200-300 மீட்டர் இருக்கணும் நினைக்கிறேன். क्लासरूम அப்படியே பொறுமையாக போவோம். बाहर से लॉक करके और मेरे को पॉपकॉर्न मशीन அங்கே போய் கொஞ்சம் நிறுத்துவானுங்க, பொறுமையாக நிறுத்தி மறுபடியும் கிளியரன்ஸ் வாங்குவாங்க. டேக் ஆஃப் பண்ணலாமான்னான்ட்டு. ومن العمل والتطوع اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا الأحباب اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقذ في சென்னையிலேருந்து ஷார்ஜா வரது விண்டோ சீட்டு, ஷார்ஜாலேருந்து ஏர்போர்ட் வரத்துக்கு விண்டோ சீட்டு தான். मात्र ऐसा बोलते हैं அவங்க ஃப்ளைட் வந்து क्या லேண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. मतलब அந்த விங்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதுதான் மூவ் ஆகும். அதை மேலே டேக்அப் ஆகுது, லேண்டிங் ஆகுது, பறகுறது எல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு வாட்டியும் ஃப்ளைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறப்ப அதை பார்த்தா தெரியும் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு. ரன்வே வேண்டாம், மெயின் ரன்வேக்கு இப்போ நிறுத்தி விட்டு போக பாருங்க ஓட்டம். அது பின்னாடி இன்னொரு ஃப்ளைட் வருது, இது கிளம்புனா அது இங்கே வரும், அது அங்கே தான் நிற்கும். நிறுத்தி டேட் போகும், ஸ்ட்ரெயிட்டாக நின்று இடத்துலேருந்து ஸ்பீட் ஆகும். कुछ आता पता नहीं ஆனால் ஒரு ஃப்ளைட் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி டக்குன்னு ஸ்பீடு எடுப்பாங்க. ஆனால் இப்போ எடுப்போம் பாருங்க, இன்னும் அதுலேருந்து ஸ்பீடு. तेरे को अनलॉक किया है
ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. கொஞ்சம் லென்த்தான வீடியோ. அங்கேருந்து ஈராக்கில் வந்து லேண்டிங் வரைக்கும் எடுத்திருப்பேன். पता था आपको कभी वो बोलते थे எல்லா கிளியரன்ஸும் பார்ப்பாங்க, ஸ்கை கிளியரன்ஸ்லாம் பார்ப்பாங்க. जरूरत ही नहीं था मैंने किया वो எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுப்பாங்க. उसको कुछ भी प्रॉब्लम वो ऐसा नहीं बोल सकते लेकिन लड़के बोल सकते हैं இதில் தான் டேக் ஆஃப் ஆக போகுது, மேலே போக போகுது பொண்ணு கொஞ்ச நேரத்தில். தூங்கிதான் தலைங்க. जो भी वो अच्छा ही होगा பாருங்க சாஞ்சாவோட அழகு. ठीक रहेगा ठीक होगा ஃபுல்லாக ஃபாகு, அந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக தெரியல. मतलब இப்போ வந்து கரெக்டாக மப்பு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நேரத்தில் மப்பு மேலே பார்க்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவோம், போயிட்டு இருப்பாங்க மேலே. இப்போ நம்ம மப்பு மேலே போகிறத காட்டுற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈராக். मारते ஈராக்கில் இப்போ லேண்டிங் ஆக போகுது. எர்பில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏர்போர்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகுது. அதோட வியூ பாருங்கள், எர்பில் எப்படி இருக்குன்னு. எடுத்துகிட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பாலைவனம் மண்ணை கொஞ்சம் நம்ம கட்டி டெவலப் பண்ணின்னு வரானுங்க.
ஸ்டாப் ஆயிடுச்சா அப்போ ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அது. கொஞ்சம் உடனே நிற்கும் அந்த இடம், அதுமாரி தான் பண்ணணும். அவ்வளோதான் வீடியோ. ஜூனியர் சீனியர் இடம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக யூஎஸ் கண்ட்ரோலில் இருக்குது சிட்டி. அதில் இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது, இல்லைன்னா இந்த இடம் வேறு மாதிரி இருக்கும். ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அது போல் இருக்கும். அப்புறம் ஓகே, தேங்க்யூ, பாய்.